செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பலி. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்த போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் கண்டென்ட், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை பற்றி, அதோட ஹிஸ்டாரிக்கல், அதோட முக்கியமான சில, அந்த கோயிலை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம வீடியோஸில் வந்து பேசிகிட்டு இருந்திருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸாக வரிசையாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இப்போ வந்து ஒரு ஃபன் கண்டென்ட், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேசஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். பட் ஆனால் மெயினாக வந்து நல்ல ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து இதில் வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கோயிலை பற்றி இதை பற்றியே பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து சில கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபன் கண்டென்ட் வந்து கொண்டு வந்தோம். ஏன்னா எப்போதுமே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கோயில்கள் வீடியோ வரும்போது வரிசையில இன் பிட்வீன் வந்து அப்பப்போ சில ஃபன் கண்டென்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ. ஸோ அதனால நீங்க உடனே இப்போ ஃபன் கண்டென்ட்டாவே தான் வீடியோ போகுமான்னு நினைக்கிறேன்னா, இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ நீங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல பார்க்கும்போது ஒரு கோயிலை பத்தின வீடியோ வரும். அதுவும் வந்து ஒரு சூப்பரான கோயிலை பத்தின வீடியோ. ஸோ அதுக்கு நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்க நாங்க போயிருந்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆக்சுவலி எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. பட் இடையில வந்து அந்த கோயிலை பத்தி வரிசையா போட்டுட்டு இருந்தோம். அது வந்து கரெக்டா அந்த லைன் ஒவ்வொரு கோயிலோட ஒண்ணு வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா. அதனால அந்த செயினை பிரேக் பண்ண வேணாம இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இதை அப்லோட் பண்றோம். ஸோ நாங்க எங்க போயிருந்தோம் அப்படின்னா கொடைக்கானல் போயிருந்தோம். ஸோ கொடைக்கானல்னால எல்லாருக்குமே தெரியும், பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ். அப்படிப்பட்ட அந்த கொடைக்கானல்ல வந்து நாங்க எந்தெந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாம் போயிருந்தோம் நிறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு தெரியாதவங்க இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இல்ல தெரிஞ்சவங்களும் வந்து அந்த டைமிங் இதெல்லாம் பார்த்து எப்போ போகலாம் அப்படிங்கறது நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதே சமயத்துல நாங்க அந்த இடத்துல போய் அங்க நடந்த சில ஃபன்னான மூமெண்ட்ஸ், எங்க அம்மாவா இருக்கட்டும், மணியனை சொல்ல வேணாம், இடையில வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து அவரோட காமெடி மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவரை வச்சு பண்ண சில காமெடி மூமெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோல வரப்போகுது. நாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் போயிருந்தோம். அதுல ஒரு பிளேஸ் வந்து நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. நாங்க போகும்போதுமே பெருசா கிரௌட் இல்லை. ஸோ மறக்காம நீங்க நெக்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போனீங்க அந்த பிளேஸ்க்கு போய் பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. ஸோ மக்களே, ஸோ இன்ட்ரோ வந்து கொஞ்சம் லாங்கா இருந்ததுக்காக சாரி. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்க எங்க போனோம், அங்க எடுத்த சில கிளிப்பிங்ஸ், அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரும். நான் அப்பப்ப சில பேக்ரவுண்ட்ல வாய்ஸ்ல சொல்றேன் எங்க போனோம் என்னங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீட்டுல யாருமே இல்லைங்க. நான் பார்த்த காலத்துல இருந்து ஹண்டட் ஹவுஸா? நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? வழி தெரியாம எங்க தலைவரே போறீங்க? தெரியுது, நீ மூடு. கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வரேன். ஆமா, இங்க தலைவரே இங்கவா தலைவரே, நான் தான் இருக்கேன்ல. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? வீடியோ எடுக்கணும்னு எனக்கு அதுக்காக தான் நான் ஐடு போட்டிருக்கேன். எல்லாமே குறைபா இருக்கு. வந்தாச்சு. இதெல்லாம் ஒரிஜினல் சிலை மாதிரியே இருக்கு பாருங்க. அதான் வேக்ஸ் மெழுகு. சாய்பாபா இல்ல, இயேசு கிடையாது. இவர் இந்த பாருங்க, குரு ஸ்ரீ ரவிசங்கர். அதுலயே அவங்க ஹிஸ்டரி போட்டிருக்கு பாருங்க. குரு ஸ்ரீ இல்லங்க, குரு ஸ்ரீ ரவிசங்கர். சமர்சிமா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ சமர்சிமா ரெட்டியா? பைத்த வீட்டுக்காரு
ஓசோவா அவரு? ராஜராஜேஷ் ஓஷோ. இவங்க யாரு? செயின்ட் அல்போன்சா, சென்ட் பிரான்சிஸ் சேவியர். இவரு யாரு? இந்த இவரு சேவியர் யாரு? இது விவோ வேலை பார்த்தால எங்க வீடு சேவியர். என்னென்ன சொல்றான் பாருங்க. அத்தைக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆதி சங்கராச்சாரியா. இது என்னன்னு தெரியுதா? அந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ்ல. அதாவது ஜீசஸ் வந்து சிலுவையில அடையறதுக்கு முத நாள் வந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து இது டின்னர் சாப்பிடுவாங்க, லாஸ்ட் சப்பர்னு. அதுதான் இது. ஒவ்வொரு சர்ச்சிலையும் பெயிண்டிங்கும் இருக்கும். இது வந்து ஜீசஸ் பிறந்த அந்த இது செம்மையா வச்சிருக்காங்க பாரு. அழகா இருக்குல்ல? இது ஒருத்துங்க. ஆனா என்ன சொல்றீங்கண்ணே? என்ன இந்த ஜிகினா புடவை எங்க அஞ்சு வீரப்ப மாதிரிதான் இருக்கு. வீரப்பன் நான் டக்குன்னு பார்த்தோன்னே அந்த பாட்டி உண்மையிலே யாரோ இங்க ஒருத்தங்க நின்னாங்கன்னு நினைச்சேன் நானு. மண்டபம் படிக்குமா? மண்டபம் வெளியில தெரியுதா? ஆனா சாவுல. சே நோ டு ட்ரக்ஸ். அதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஆகும்னு சத்தமா சொல்லுவேன். சத்தமா போதுண்ணே. இவன் இருமா எங்க இருக்க? என் கூட தான் இருக்கியா? என் கூட தான் இருக்கியா? ஆமாமா, தெரியல. கீர்த்தி இங்கதான் நிக்கிற தம்பி. தம்பி மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு. புர்ரா. ஏய் தம்பி ஒண்ணும் இல்லம்மா. புடியா என்ன? அம்மா இங்கதான் என்ன செத்த கைய புடிக்கிட்டி? புடி. புடிச்சுக்க மணி என்ன பயமா இருக்கு. மணி என்ன புடிச்சுக்க மணி. மணி என்ன புடிச்சுக்க. இப்ப புடிடா, இந்த இடத்துல ரொம்ப பயமா இருக்கு. சரி என்ன புடிச்சுக்க கீர்த்தி. ஆனா இது ரொம்ப இதாயிடுச்சு கீர்த்தி. கீர்த்தி வாழ்க்கையில எப்படி கொண்டு விட்ட கீர்த்தி புரியுதா? அமுகு டுமுகள் அமால் டுமால். கீர்த்தி புரியுதா? அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். பேசுறீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு பேசுறது இல்லை. அதுவா தானா வரும். சாமி அண்ணா அண்ணா டிரைவர் அண்ணா இது பார்த்து ஓட்டுனே மெதுவா ஓட்டுனே. யாரெல்லாம் வருதுண்ணே? மெதுவா மெதுவா. அம்மா பத்திரம். கொக்கா மாக்கா என எதுவும் கேட்காத, ரைட்டா ராங்கா இனி எதையும் பார்க்காத, தோடு மேல மணி மணிதான் பை பையா, வாழ போறோம் இனி இனிதான் ஹைஃபையா, கேங்காலோங்க போலாம் பாரியா. தெரியும் தெரியும், நானே இருப்பேன். எனக்கு நானே ஓட்டுவேன், நானே எனக்கு ஓட்டுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு சொல்றீங்களா? அப்பவே முருகா, ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்ட. வருவானுங்க, அது வரைக்கும் நம்ம முழுகாம இருக்கணும். நம்ம நீச்சல் அடிச்சிட்டு இருந்தோம். ஆனா தண்ணி தான் செம்ம. எனக்கு மட்டும் ரைட்டிங் தெரியுதா? கௌரவ மாதிரியே இருக்குங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு இருக்கு? மைக் கையில வச்சு பேசுங்க. கையில வச்சிருக்கேன் மைக். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு?
முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. ஃபுல் கண்ட்ரோலிங் நம்ம கையில தான் இருக்கு. நம்மள நம்பி உட்கார்ந்துருக்காங்க மக்களே. நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. நான் என்ன பண்ணேன் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா தெரியல எந்த வண்டி 3 வண்டியில். ஸோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நடந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ், அதே மாதிரி நாங்கள் போய் எடுத்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ், அந்த சீனரிஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் வந்து கொடைக்கானல் இந்த பிளேஸ்லாம் போயிருக்கீங்களா? இல்லை நான் சொன்னேனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்கும், அந்த பிளேஸ் நீங்கள் வந்து போயிருக்கீங்களா? இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து மழை காலமாக இருக்குது. ஸோ மழை சீசன் முடிஞ்சோடனே சம்மர் டைமில் திரும்ப கொடைக்கானல் போயிட்டு நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து அங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோலேயும் வந்து நீங்கள் எப்போதும் போல நம்ம ஸ்டார்டிங்கில் கோயில் வராமல் இருக்காது, ஒரு முருகன் கோயில் பார்த்துருப்போம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட் வீக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த மாதமாக இருக்கும். ஏன்னா முருகனோட அந்த சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் இதெல்லாம் வந்து வரிசையாக வந்து ஒவ்வொரு கோயிலையும் திருவிழாவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயே நம்ம கரெக்டாக அந்த வீடியோ வந்து எதிர்ச்சியாக நம்ம போஸ்ட் பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த முருகன் கோயில் போயிருந்தீங்களா அப்படிங்க வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்னைக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ வந்து ஒரு கோயில் பற்றின வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அதுலேயும் வந்து அப்பப்போ போஸ்ட் போட்டிருப்போம், நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோன்னு. ஸோ அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கான வீடியோ வந்து எடிட்டிங் வந்து இன்னொருத்தர் பண்ணியிருந்தார். ஏன்னா எல்லையில வந்து நிறைய வீடியோஸ் வந்து நானும் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரோ வந்து எடிட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பேர் வந்து அருண் அப்படிங்கிறவர். ஸோ எடிட்டிங் அவரோடது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இனிமேல் வந்து சில வீடியோஸ் நானும் சில வீடியோஸ் அவரும் மாற்றி மாற்றி எடிட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க அடுத்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்திவாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க vlogs. பை பை மக்களே, டேக் கேர்.